இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார், பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற போது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்கிறார். இந்தியை ஏத்துக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி. இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு. ராஜஸ்தானி, பீகார் மாநிலத்திற்கு பீகாரி, ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி, உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான். ராஜஸ்தானி, பீகாரி, போஜ்புரி, ஹரியானி மொழிகள் எல்லாம், இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு. அந்த மாநில மக்கள் இந்தியை படிக்கிறாங்க, ஆங்கிலமும் படிக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய தாய்மொழிய மூணாவது மொழியா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏத்துக்கிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டுன்னு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். நாமளும் இந்தியை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் இழந்துருவோம். இதை விட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை, துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது. இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேணா நீங்க நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க, நிதி வேணும்னா எந்த இடத்துலையும் கையெழுத்து போடுவாங்க. பாசிஸ்டர்கள் நீட்டிய காகிதத்துல எல்லாம் கையெழுத்து போட இது ஒன்றும் அடிமை அரசு அல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மகத்தான தலைவரால வழி நடத்தப்படுகின்ற சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக அரசு. அதனால் தான் சொல்கின்றேன், நம்முடைய தமிழ்நாடு அரசு என்றைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்காது. தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க, உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆகவே நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்க மேல மீண்டும் இந்தியை திணிக்காதீர்கள், முயற்சி செய்யாதீங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு நாங்கள் கேட்கிறோம். நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டுறாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம், ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம். நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது. இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் இந்த அரசினுடைய பிரச்சனை கிடையாது, வெறும் திமுகவோட பிரச்சனை கிடையாது, வெறும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது, வெறும் இங்க வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்திருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம், தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட தமிழுடைய எதிர்காலம் பிரச்சனை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம், நம்முடைய மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம், நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள், இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க, வீதிக்கு வாங்க. கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிற்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும். இன்னைக்கு சிலர் சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியில சில கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் இருக்குன்னு. ஒன்றிய அரசே கொண்டு வரும்போது பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்ட போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கிறது, என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. இதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1960களிலே இதற்காக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, மாடியிலிருந்து பூக்களும் குப்பைகளும் கொட்டப்படலாம், உயர்ந்த இடத்திலிருந்து விழுகிறதுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் எல்லாரும் ஏற்பார்கள் என்று நினைக்க கூடாது என்று எப்ப சொன்னார் பேரறிஞர் அண்ணா? 1960களில் சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தும். ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்துல இருக்கிறத நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை,
மும்மொழி கொள்கை குப்பையே நம்ம மேல கொட்ட பார்க்கறாங்க. அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது. 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 2 பேரை நாம பலி கொடுத்தோம். 1965 நடந்த மொழி போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை உயிர் தியாகம் செஞ்சாங்க. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க. நாங்கள் 100 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான உயிரை கொடுத்து தமிழை காக்க, எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே இதுல தயவு செய்து உங்களை அரசியல் நுழைக்காதீங்க. எங்கள் குழந்தைகளுடைய கல்வியோடும் தமிழ் மொழியோடும் தயவு செய்து விளையாடாதீங்க. உடனடியாக குழந்தைகளுடைய கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை உடனடியாக எந்த நிபந்தனையும் இன்றி தயவு செய்து ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்விக்கான நிதி உரிமையை கேட்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கின்றோம். விரைவில் நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன், விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக ஆகும். இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு கைகளில் இருக்கிறது. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மீண்டும் ஒன்றிய அரசு கிட்ட நான் சொல்வதெல்லாம், ஆர்ப்பாட்டம் இது வெறும் துவக்கம்தான். இதோடைய முடிவு, இதோடைய தொடர்ச்சி உங்களுடைய கைகள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அனைத்து இயக்கத்துடைய தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு கழக தலைவர்களுக்கு, மாநில முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.